வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலை ஒரே நாளில் தலைகீழ் மாற்றத்தில் காணப்படவில்லை. இந்த மாதத்தில் 10,240 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சி. அனைத்து ஏற்றங்களும் போக வீழ்ச்சியில் காணப்படுது. இதுக்கு சற்றும் சலிக்காமல் வெள்ளியோட விலையும் 50,000 அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 250 காணப்படுது. 10 விலை சரிவுடன் 240 இருக்குது. 8 கிராம் நமக்கு 2,000 ரூபாயாக காணப்பட்டது. 80 ரூபாய் விலை சரிவோட 1,920 காணப்படுது. கிலோவுக்கு இன்று மட்டும் 10,000 சரிவில் காணப்படுற வேலையில் இந்த மாதத்தில் கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது 2,90,000 இதுவரை 50,000 அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுறதில் மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளை 24 தங்கம் 1 கிராம் 14,793 காணப்பட்டது. 229 ரூபாய் விலை சரிவோட 14,564 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,18,344 காணப்பட்டது. 1,832 ரூபாய் அப்படிங்கிற ஒரே நல்ல பயங்கர வீழ்ச்சியோட 1,16,512 ரூபாவாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா சவரன் விலையானது நம்மளுக்கு இந்த மாதத்தில் மட்டும் 11,000க்கு மேலே சரிஞ்சு காணப்படுற அதே வேலை 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 13,560 காணப்பட்டது. 210 ரூபாய் விலை சரிவோட 13,350 இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையானது 1,08,480 காணப்பட்டது. 1,680 ரூபாய் விலை சரிவோட 1,06,800 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் நமக்கு காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1,000 2,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 5,000 5,500 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67,300-400 புள்ளிகள் அப்படிங்கிற ஏற்றம் சரிவில் காணப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாக இது ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதிரடி ஏற்றமும் அதிரடி சரிவும் கலந்து காணப்படுறதுனால இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் அப்படியே இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் இது மாதிரி ஏற்றம் சரிவாக காணப்படுறது முதலீட்டாளர்கள் ஒரு வாய்ப்பாக பார்த்து அதெல்லாம் முதலீடு செய்வாங்க. இப்படி முதலீடுகள் செய்யும் போது என்ன ஆகுனா இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியும். இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வண்ணமாக அமெரிக்க பங்குச்சந்தையும் 51,500 புள்ளிகளுக்கு மேலே காணப்படுது. இது எந்த நேரத்திலும் மீண்டும் வரலாற்று உச்சத்தை தொட வாய்ப்புகள் இருக்கவில்லை. இந்த வாரத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு வரலாற்று உச்சத்துக்கு அப்புறம் தான் சரிவில் காணப்படுது. இப்படி வந்து வரலாற்று உச்சம் சரிவுன்னு மாறி மாறி காணப்படுறது. அங்கேயும் வந்து பங்குச்சந்தைகளில் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய தூண்டுது. இது போன்ற காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக 94 ரூபாய் 60 பைசாவுக்கு மேலே காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவுகள் இருந்தாலும் மேற்கொண்டு உயர வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது.